பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதையோ குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுது, மனுஷங்க எனக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்யறாங்க, பிசாசும் நிறைய காரியங்கள் எனக்கு விரோதமாக செய்து கொண்டு இருக்கிறான், எனக்கு என்னமோ நடக்க போகுது, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சு நீங்க இன்னைக்கு பயந்து போயிருக்கிறீங்க. சில மனுஷங்களை பார்த்தாலே உங்களுக்கு அதிகமாக பயம் வருது. ஏதாச்சும் நமக்கு செய்துருவாங்களோ, தீமையாக ஏதாவது செய்துருவாங்களோன்னு சொல்லி இன்னைக்கு பயந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 1 அதிகாரம் 8வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 1 verse 8. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you to save you. ஹல்லேலூயா. சின்ன வயசுல நம்மளுடைய தாய் தகப்பன் அவங்க நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க நம்ம எங்க போனாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க, நம்மளோட கூட வருவாங்க. என் பிள்ளைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது. ஒரு சின்னதாக நம்ம ரோடு கிராஸ் பண்ண போறோம் அப்படின்னா கூட, ஐயோ என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே கரம் பிடிச்சு அவங்களே கிராஸ் பண்ணி கூட்டு போவாங்க. அப்படிதானே? அந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கணும், பிள்ளை நல்லபடியா வளரணும், பிள்ளை நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லி எந்த ஒரு தீமையான காரியங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப பாதுகாத்து நம்மளை வழி நடத்தியிருப்பாங்க. அப்படிதானே? சின்னதா ஒரு காய்ச்சல் வந்துட்டா கூட அவங்க ரொம்ப பதறி போய் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவங்க டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, சீக்கிரமா அது சுகமாகணும்னு சொல்லி அநேக முயற்சிகளை எடுப்பாங்க, பிள்ளைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு. அவங்க எப்பொழுதும் கூடயே இருந்து அவங்க நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒர்க் இருந்தாலும் கூட அவங்க நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை பாதுகாப்பாங்க. இன்றைக்கு இந்த உலகத்துல இருக்கிற இந்த மனுஷங்களே இவ்வளோ தூரம் நம்மளை பாதுகாக்கின்ற பொழுது, உலகத்துல இருக்கிற தாய் தகப்பனை இவ்வளோ தூரம் நம்மளை பாதுகாக்கும் போது, நம்மளை படைச்ச நம்மளுடைய பரம தகப்பன் தேவன், அவர் நம்மளோட கூட எப்பொழுதும் நம்மளோட கூட இருந்து நம்மளை பாதுகாப்பார். நமக்கு எந்த ஒரு தீமையும் வந்துடக்கூடாது. இந்த உலகத்துல நிறைய மனுஷங்க தீமையான காரியங்களை செய்து நம்மளை அழித்து விடக்கூடாதுன்னு அவர் எப்பொழுதும் நம்மளோட கூட இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். பொல்லாத பிசாசு அநேக காரியங்களை செய்து நம்மளை அழித்துடலான்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்மளை பாதுகாத்து நமக்கு எந்த ஒரு விபத்தும் வராதபடி, எந்த ஒரு சேதமும் வராதபடி, எந்த ஒரு தீமையிலையும் நம்ம அழிந்து விடாதபடி அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். அப்போ எதை குறித்து நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை. மனுஷங்களை குறித்து நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை. அவங்க எனக்கு ஏதோ செஞ்சிருவாங்களோ, அவங்களால நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பெரிய தீமையான காரியம் வந்துருமோ நினச்சி பயப்படாதீங்க. நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார், நம்மளோட எப்பொழுதும் கூட இருக்கிறார். இந்த உலகத்துல கடைசி நாட்கள் நம்ம இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருப்பார். எந்த ஒரு தீங்கும் நமக்கு வராதபடி, எந்த ஒரு மனுஷங்களும் நமக்கு தீமையான காரியங்களை செய்து நம்மளை அழித்தலாம்னு சொல்லி நினைத்தாலும் கூட கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருப்பார். அதனால பயப்படாதீங்க. அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரையும் அவர் பாதுகாப்பார். எந்த ஒரு தீமையும் நடக்காது. அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்களை நீங்க ஆண்டவரை வேலை அடைத்து பாதுகாக்கிறீங்க. ஆண்டவரே எந்த ஒரு தீமையான காரியங்களும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிறீங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறீங்க. இது பாவம், இந்த தீமையான காரியங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்து ஆண்டவரை பாதுகாக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க தகப்பனை தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எதை குறிச்சும் நீங்க கலங்காதீங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை வேலையடைத்து பாதுகாக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். இனி நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். God bless you. Have a joyful day.